ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் மயிலா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மயிலா தமிழ் கேமிங். ஸோ இந்த இதில் நான் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சூப்பர் செல்லிருந்து நமக்கு ஒரு சீரீஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது பேர் தான் ஹாக் ஒன். ஸோ அதிலேருந்து எபிசோட் 1 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட பிரேக் டவுன் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன சொல்லியிருக்காங்க, என்னென்ன பேசியிருக்காங்கன்னு ஃபுல்லாக பார்த்துருவோம். கைஸ், நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்ம சூப்பர் செல்லிலேருந்து வந்து ஒரு சீரீஸ் ஒன்று ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அது பேர் வந்து ஹாக் ஒன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எபிசோட் வந்து நேற்று போட்டிருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து லைக் 2 பேர் உட்காந்துருக்காங்க. ஸோ யார் யார் அப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் பார்த்தா யூஎக்ஸ் டிசைனர், அது இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா வந்து கம்யூனிட்டி மேனேஜர். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 2 பேருக்கு வந்து கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 கேள்வி இருக்குது. ஸோ அந்த 5 கேள்விக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பதில் சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால், நீங்கள் அந்த 5 கேள்விக்கு நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த ஸ்டெடி சூப் அந்த மாதிரி சொல்லிட்டு 5 உங்களுக்கு சூப்பர் ஐட்டம்ஸ் இருக்குமா. ஸோ அந்த 5 சூப்பர் ஐட்டம்ஸையும் பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் பார்த்தீங்கன்னா வந்து கேட்குற கேள்விக்கு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பதில் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு சீரீஸை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த சீரீஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குமா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா, லைக் வந்து இந்த லாஸ்ட் இயரில் வந்து உங்களுக்கு பிடிச்ச அப்டேட் என்ன எடுத்துகிட்டு வந்தீங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அப்கமிங் இயர்ஸில் வந்து நீங்கள் என்னென்ன அப்டேட் எடுத்துகிட்டு வருவீங்க. ஸோ கம்யூனிட்டி பேஸ்டாக பார்த்தீங்கன்னா உங்களோட கொரீஸை வந்து பேஸ் பண்ணி நீங்கள் என்னென்ன அப்டேட் எடுத்துகிட்டு வருவீங்கன்னு சொல்லிட்டு தான் இங்கே இந்த ஒரு 5 கொஸ்டின் இருக்க போகுது. சரி ஒவ்வொரு கொஸ்டினாக வாங்க டக்குனு போய் பார்த்துருவோம். கைஸ், ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த 2 பேருக்கு வந்திருப்பாங்க சொன்னாங்க. அந்த 2 பேர்கிட்ட கேட்குறாங்க, லாஸ்ட் இயர்லேயே உங்களுக்கு பிடிச்ச அப்டேட் என்ன, நீங்கள் கொண்டாந்த அப்டேட்டில் வந்து ஒர்த்தான அப்டேட் வந்து என்னென்னு கேட்குறாங்க. ஸோ அதே மாதிரி 2வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா வந்து நீ என்ன வந்து எந்த ஒரு அப்டேட்டு ஒரு ஃபியூச்சரை பார்த்தீங்கன்னா வந்து லைக் பெட்டராக இருக்குது, லைக் ஒர்த்தாக இருக்குன்னு வந்து சொல்கிறாங்கன்னு வந்து அதே கேட்குறாங்க. ஸோ 3வது பார்த்தீங்கன்னா குளோபல் சாட் வருமா வராதா. ஸோ அது இங்கே வந்து கேட்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி 4வது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா வந்து நிறையா கொரீஸ் வைக்கிறாங்க, நிறையா ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கேம் கோல் எடுத்துகிட்டு வர முடியுமா முடியாதா, லைக் முடிஞ்சால் எந்த மாதிரி எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ இந்த ஒரு கொஸ்டினும் வைக்கிறாங்க. அதே மாதிரி 5வது பார்த்தீங்கன்னா, இப்போ கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா வந்து அவங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக் அப்டேட்ஸாக இருக்கட்டும், ஃபீட்பேக்காக இருக்கட்டும், அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் ஸோ அந்த ஒரு பிளேயர்ஸே வந்து பார்த்திங்கன்னா வந்து கேம் விட்டு போக வாய்ப்பு இருக்கா, இல்லை வந்து பிளேயர்ஸ் வந்து உள்ளே தான் இருப்பாங்களான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து இதோட முடிஞ்சுதான்னு பார்த்தா இல்லை, அது கிடையாது. ஸோ அடுத்தது வந்து எபிசோட் 2 இருக்குன்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ வந்து ஒவ்வொரு எபிசோடாக வந்து வர வர நம்ம வந்து தமிழில் பிரேக் டவுன் பண்ணிகிட்டே இருப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வந்து குளோபல் சாட் திரும்பி வருமா வராதான் தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து அதுக்கு வந்து என்ன நம்ம கேட்டிருக்காங்க, குளோபல் சாட் திரும்பி வருமா வராதான்னு கேட்டதுக்கு லைக் 2022 வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து குளோபல் சாட் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து நிறையா பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபீட்பேக் கொடுத்தவங்ககிட்ட தான் பார்த்திங்கன்னா வந்து குளோபல் சாட்டே பார்த்திங்கன்னா வந்து தூக்கணும். ஸோ ஆனால் பார்த்திங்கன்னா வந்து இப்போ ஆப்டிமைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஆப்டிமைஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக பார்த்திங்கன்னா வந்து குளோபல் சாட் திரும்பி வரும். லைக் ஆப்டிமைஸ் பண்ணப்பட்ட ஒரு குளோபல் சாட் வந்து திரும்பி வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா வருமா வராதான்னு கேட்கும்போது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அது வரும். ஸோ ஆனால் பார்த்திங்கன்னா வந்து தேதி வந்து இன்னும் பார்த்திங்கன்னா வந்து இன்னும் சொல்லலை, லைக் அப்டேட் வந்து இன்னொன்று சொல்லலை. ஆனால் வந்து வருதுங்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆப்டிமைஸ் பண்ணப்பட்ட குளோபல் சாட் வந்து கன்ஃபார்ம் வரும்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. கைஸ், அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, கம்யூனிட்டி பேஸ்டு பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா வந்து உங்கள்கிட்ட ரெகுலராக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க, லைக் ஒவ்வொரு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு சம்மந்தப்பட்டதில் வந்து நீங்கள் எதை எடுத்துகிட்டு வராமல் இருக்கிறீங்கிற ஒரு கேள்விக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹீரோஸோட அப்டேட்டிங் டைம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப டைம் எடுக்குது. நான் லைக் நார்மலாக வந்து 105 லெவல் ஹீரோஸ் போட வேண்டியதாக இருக்குது, மேக்ஸ் பண்ணக்கு ரொம்ப நாள் ஆகுது. ஸோ அந்த ஒரு இதுதான் வைக்கிறாங்க. ஸோ அதை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து இப்போ நார்மலாக வந்து ஒரு ஹீரோ பார்த்திங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம அட்டாக் எடுத்துகிட்டு போக முடியாதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அது வந்து இப்போ நம்ம கிளான் வார் லீகோ இல்லை கிளான் வாரில் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப பாதிப்படைகிறதுன்னு பார்த்திங்கன்னா வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கு ஏதாவது தீர்வு கொண்டாடுவாங்கன்னு பார்த்தா நீங்கள் வந்து லைக் இது வந்து ஒரு 2-3 வருஷமாகவே வந்து ஹீரோ அப்டேட்டில் பார்த்திங்கன்னா வந்து இருந்துகிட்டு இருக்கிறது தான். அதுக்கு தான் அப்பப்போ பார்த்திங்கன்னா வந்து அப்போசனாக பார்த்திங்கன்னா லைக் உங்களுக்கு அல்டிமேட் ஹீரோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வாரமோ இல்லை 4 நாளாக வந்து ஈவெண்ட் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அதை வந்து இப்போ வந்து உங்களுக்கு பர்மனெண்ட்டாக பார்த்திங்கன்னா வந்து பண்ணுவாங்களா, லைக் எப்படி பார்த்திங்கன்னா இப்போ நார்மலாக வந்து நம்ம ட்ரூப்பை ட்ரெயின் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து லைக் டைமே இப்போ இல்லை, லைக் ஒரு செகண்டில் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரூப் ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் இப்போ தான் அப்டேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெபார்ட்டரியில் வந்து அப்டேட் ஆனாலுமே நீங்கள் வந்து இங்கே வந்து ட்ரெயின் பண்ணி அட்டாக் போய்க்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா வந்து ஃப்யூச்சரில் வந்து எடுத்துகிட்டு வருவாங்கன்னு கேட்கும்போது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து லைக் சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. லைக் ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா என்னென்னா லைக் அது வந்து எடுத்துகிட்டு வரது கஷ்டம். ஏன் அப்படின்னா பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அதுதான் பார்த்திங்கன்னா வந்து லைக் நிறையா பார்த்திங்கன்னா வந்து சூப்பர் செல்லுக்கு
அமௌண்ட் சம்பாதிச்சு கொடுத்துட்ருக்கு. ஸோ லைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோல்டு பாஸ் போடுறதா இருக்கட்டும், இல்லை வந்து புக் ஆஃப் ஹீரோஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து ரூன் ஆஃப் ஹீரோஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அது மூலயமா தான் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் செல்லுக்கு லைக் 50% அமௌண்ட் போகுதுன்னு சொல்கிறாங்க நிறைய பேர். ஸோ இதெல்லாம் மனசுக்குள்ள வச்சுட்டு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து எடுத்துகிட்டு வரது கொஞ்சம் கஷ்டம் தான் வந்து வெளியே சொல்லிக்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து லைக் புது ஹீரோஸ் வந்து எடுத்துகிட்டு வரப்படும். ஸோ புது ஹீரோஸ்னால் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து லைக் ஈக்குவல் பண்ணுறக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா வந்து 4 ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் கையிலே இருக்கிற மாதிரி வந்து ஏற்பாடு பண்ணுற மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த கேள்வி வந்து என்னென்னா கம்யூனிட்டி சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா லைக் உங்களுக்கு வந்து நிறையா தடவை கேட்கப்பட்ட ஒரு கொரிஸ் என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு வந்து புது ட்ரூப்ஸு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து புது ஹீரோஸ் எடுத்துகிட்டு வர தான். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து நார்மலாகவே வந்து நம்ம ஹீரோஸ் பார்த்திங்கன்னா வந்து 105 லெவல் போட கஷ்டப்படுறோம். ஸோ இருந்தாலும் பார்த்திங்கன்னா வந்து இப்போ மறுபடியும் வந்து புது ஹீரோஸ் எடுத்துகிட்டு வந்தால் இன்னும் பார்த்தீங்கன்னா கஷ்டமாக தான் இருக்கணும். பார்த்திங்கன்னா வந்து இந்த யூசர் சைட்லேருந்து ஃபீட்பேக்ஸும் பார்த்திங்கன்னா வந்து போயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆனால் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஈக்குவல் பண்ணுறதுக்கு எப்போயுமே உங்கள் கையில் ஒரு 4 ஹீரோஸ் இருக்க மாதிரி பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் வந்து ரெடி பண்ணிக்கிறோம். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து லைக் இந்த ஹீரோ யூஸ் பண்ணும்போது அடுத்த ஹீரோ பார்த்திங்கன்னா வந்து அப்டேட் பண்ணிக்கலாம்னு பார்த்திங்கன்னா வந்து கம்யூனிட்டி மேனேஜர் பார்த்திங்கன்னா வந்து பேசியிருக்காங்க. புது ட்ரூப்புக்கும் பார்த்திங்கன்னா வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா இப்போ நார்மலாக பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து ஒரே ட்ரூப் வச்சு லைக் ஒரே செட் ஆஃப் ஆர்மி வச்சு அட்டாக் போயிட்டுருக்காங்க. லைக் பார்த்தீங்கன்னா ட்ராகன் அட்டாக்கு, ஸோ வந்து ட்ராகன் அட்டாக்கு, ஸோ இல்லை வந்து எட்டி அட்டாக்கு, ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாம் அட்டாக் போயிட்டுருக்காங்க. ஸோ இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறக்கு லைக் வந்து இன்னொரு வந்து ஃபியூச்சரில் வந்து எடுத்துகிட்டு போகிறக்காக வந்து புது ட்ரூப் பார்த்திங்கன்னா வந்து ரிலீஸ் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா வந்து சூப்பர் செல்லேருந்து சொல்லியிருக்காங்க. கைஸ் அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ஓவர் எக்கனாமி பார்த்திங்கன்னா வந்து பேசியிருந்தாங்க. ஸோ லைக் பார்த்திங்கன்னா வந்து இந்த இன்டர்வியூ இல்லாமல் லைக் ப்ரீவியஸ் இன்டர்வியூவில் பார்த்திங்கன்னா வந்து ஓவர் எக்கனாமி பற்றி பேசியிருந்தாங்க. ஸோ அது எப்படின்னா நார்மலாக இன்கேமில் பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட ஹீரோஸ் அப்டேட் பண்ண பார்த்தீங்கன்னா வந்து ஓரும் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து ரிவார்டாக வந்து அடிஷ்னலாக வந்து கிடைக்கணும் பேசியிருந்தாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து இன்னி வர ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா வந்து அப்டேட்டில் வந்து கொண்டாடுற மாதிரியும் இதில் வந்து பேசியிருந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா காப்ளின் பில்டர். ஸோ காப்ளின் பில்டர் பார்த்தீங்கன்னா வந்து நம்மகிட்ட ஏற்கனவே ஒன்று தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ அது ஏன் பார்த்தீங்கன்னா வந்து 2 எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு வந்து பேசியிருந்தாங்க. ஸோ வந்து ஃபியூச்சரில் வந்து இந்த காப்ளின் பில்டர் பார்த்தீங்கன்னா வந்து 2 எடுத்துகிட்டு வரக்கு வாய்ப்பு இருக்குது. லைக் நம்ம வந்து காப்ளின் பில்டர்னு என்ன சொல்கிறோம் அப்படின்னா இப்போ நீங்கள் 6 பில்டர்னா 6 பில்டரும் பார்த்தீங்கன்னா வந்து பில்டு பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பில்டரை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது ஜெம் கேட்பாங்களே. ஸோ அந்த ஒரு பில்டர் தான் பார்த்தீங்கன்னா இப்போ 2வது பில்டராக பார்த்தீங்கன்னா எடுத்து வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து நேற்று நடந்த எபிசோடில் ஃபஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா வந்து கேட்ட 5 கொஸ்டின்ஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆன்சர்ஸு. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வந்து அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த வீடியோ லிங்க் தரேன், நீங்கள் அதே போய் பாருங்கள். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. புது சேனல் ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா தான் நம்மளுக்கு வந்து பெல் நோட்டிஃபிகேஷன் அனுப்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் போகிற வீடியோ உங்களுக்கு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி நாளைக்கு பார்த்தீங்கன்னா வந்து எபிசோட் 2 வந்து பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் பை.